ஒரு கணவனும் மனைவியும் மாலை பொழுதில் நடைபயிற்சியை முடித்துக் கொண்டு வீட்டிற்கு திரும்பினர். சற்று நேரத்தில் திடீரென இருட்டியதால் இருவரும் வேகமாக நடக்கத் தொடங்கினர். சில நிமிடங்களில் சடசடவென மழையும் சாரலுமாக வீசத் தொடங்கியது. வேகமாக நடந்து கொண்டிருந்தவர்கள் ஓடத் தொடங்கினர். வழியில் அவர்கள் கடக்க வேண்டிய கயிற்றுப்பாலம் மழைநீரில் அடித்துக் கொண்டு செல்லும் நிலையில் இருப்பதை கண்ட கணவன், சீக்கிரம் வா என்று மனைவியை அழைத்தபடி முதல் ஆளாக வேகமாக ஓடி பாலத்தை கடந்து விடுகிறான். கயிற்று பாலத்தை கணவன் கடந்து முடிக்கும் போதுதான் மனைவி பாலத்தின் நடுவே நின்று கொண்டு தடுமாறி கொண்டிருந்தாள். மலைச்சாரலோடு கும்மிருட்டும் சேர்ந்து விட்டதால் மனைவி எஞ்சியுள்ள பாலத்தை கடக்க பயந்தாள். இருட்டில் எதுவுமே தெரியவில்லை. இடையிடையே மின்னல் அடிக்கவே பாலத்தின் எதிர்முனையில் நின்ற கணவனை கண்டு கூவி தனக்கு துணைக்கு அழைத்தாள். கணவன் அவளை திரும்பி பார்க்கவும் இல்லை, எந்த பதிலும் கொடுக்கவும் இல்லை, துணைக்கு வரவும் இல்லை. என்ன இந்த மனுஷன்? பொண்டாட்டி ஆபத்தில் இருக்கும் போது சுயநலத்துடன் கண்டு கொள்ளாமல் காதி விழாதது போல் திரும்பி நிற்கின்றான் என்று அவளுக்குள் ஆத்திரமும் அழுகையும் பொங்கியது. வேறு வழியின்றி மிகவும் பயத்துடன் கண்களை மூடிக்கொண்டு கயிற்றுப்பால கைப்பிடியை இறுக பற்றிக் கொண்டு மெல்ல மெல்ல பாலத்தை கடந்தாள். பாலத்தை கடக்கும் போது இப்படி ஒரு இக்கட்டான நிலையில் தனக்கு உதவிக்கு ஓடிவராத கணவனை நினைத்து வருந்தினாள். ஒரு வழியாக பாலத்தை கடந்து கரை சேர்கிறாள். கணவனை கோபத்தோடு பார்க்கிறாள். அங்கு கணவன் மலையில் ஒரு பக்கம் அருந்து தொங்கிக் கொண்டிருந்த கயிற்றுப்பாலத்தை வயிற்றில் சுற்றி கொண்டு வாயாலும் இரு கைகளாலும் இழுத்து பிடித்துக் கொண்டிருந்தான். மனைவி கரை சேர்ந்ததை கண்டதும் கயிற்றுப்பாலத்தை விட்டுவிடுகிறான். கயிற்றுப்பாலம் மழைநீரை இழுத்து கொண்டு ஓடியது. வாழ்க்கையில் சில நேரங்களில் நான் உனக்கு பக்கத்துணையாக இருக்க இயலாது போய்விடலாம். சில பிரச்சனைகளை நீயேதான் சமாளித்து கடக்க வேண்டும் என்கிறான். நீங்கள் இருக்கும்போது எனக்கென்ன கவலை என்றவள் கண்ணீருடன் கணவனை கட்டியணைத்து முத்தமிடுகிறாள். சில சமயம் நிறைய பெண்கள் தன் கணவன் தன்னையும் குடும்பத்தையும் கண்டுகொள்ளாது போலத்தான் தெரியும். இதனால் நிறைய குடும்பங்களில் பிரச்சனைகள் உருவாகிறது, பெரிதாகிறது. அதற்கு காரணம் புரிதல் இல்லாமையே. உண்மையிலேயே தன் மனைவி மற்றும் குடும்பத்தை நேசிக்கும் ஆண்மகன் தன் மகிழ்ச்சியை தொலைத்துவிட்டு குடும்பத்திற்காக வாழ ஆரம்பித்து விடுகிறான் என்பதே உண்மை. அவன் ஒவ்வொரு நொடியும் தன் குடும்பத்தை தாங்கி பிடித்துக் கொண்டுதான் இருக்கிறான். தூரத்திலிருந்து பார்த்தால் இவன் என்ன பெரிதாக செய்துவிடப் போகிறான், சுயநலம் பிடித்தவன் என்றுதான் தோன்றும். அருகில் சென்று உண்மை நிலை தெரியும் போதுதான் அவன் குடும்பத்திற்காக என்னென்ன சிரமப்படுகிறான் என்பது தெரிய வரும். வாழ்க்கை ஒரு விசித்திரமான விந்தை. இங்கே ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனை இருந்து கொண்டுதான் இருக்கிறது. அந்த பிரச்சனை அவனவனுக்கு வரும்போது மட்டும்தான் அதன் உண்மை நிலை என்னவென்பது புரிகிறது. உண்மையான அன்போடும் நிலையான நம்பிக்கையோடும் கிடைத்த இந்த வாழ்க்கையை மகிழ்ச்சியுடன் வாழுங்கள், ரசித்து வாழுங்கள், கிடைத்ததை கொண்டு திருப்தியுடன் வாழுங்கள்.